நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வெட்ட வெட்ட துறவு ஒட்ட ஒட்ட உறவும்பாங்க. நினைச்சது நடக்கலைங்கிறதுக்காக உறவு வச்சுக்க கூடாதுன்னா இன்னைக்கு உலகத்தில் பாதி உறவு இல்லாமலே போயிடும். ஆண்டவன் போட்ட முடிச்சு யாரால மாற்ற முடியும்? இதுக்காகலாம் வந்து போகலைன்னா பிற்காலத்தில் உறவே இல்லாமல் போயிடும்னே. பல்ரம்மா, கண்ணம்மாவை அழைக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரி மாமா, நானே அழைக்கிறேன். வர தயங்கினாலும் நிச்சயமா தட்ட மாட்டான். கண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்கு அழைப்பான்னு நினைச்சேன். ஆனால் என் கல்யாணத்துக்கு உன்னையே அழைப்பேங்கிறது நான் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம். கட்டாயம் என் கல்யாணத்துக்கு நீ வரணும் கண்ணம்மா. யார் சொன்னா நான் வரமாட்டேன்னு? என் அத்தான் பாலா கல்யாணம் நான் இல்லாமலா? உன் கல்யாணத்துக்கு வந்து இந்த அப்பாவி அத்தான முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னு மிரட்டி உன் கல்யாணத்துல உன் பொண்டாட்டி ஒரு கை பார்க்க மாட்ட? நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவளுக்கு ஒரு கை தான். கேள்விப்பட்டேன் பாலா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அவ கழுத்துல நான் போட போற முடிச்சு ஒண்ணுதான். நாத்தனார் இடத்துல நின்று மீதி 2 முடிச்ச நீதான் போடணும் கண்ணம்மா. எனக்கு முடிச்சு போட வேண்டிய நீ வள்ளிக்கு முடிச்சு போட சொல்ற. போடுறேன். என் மனசுல இருக்கிற துக்கத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு சந்தோஷமா போடுறேன். அட, ஏன் வருங்கால மனைவி பேர எப்படி ஞாபகம் வச்சிருக்க? வெற்றி அடைஞ்சவங்க பேரை தோல்வி அடைஞ்சவங்க மறக்க முடியாது பாலா. உன் குணத்துக்கும் அமைதிக்கும் வரவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அன்னைக்கு அத்தை என்ன பொங்கல் வைக்கிறப்ப கோயில்ல மனசார வேண்டிக்க சொன்னாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன். ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்களே, அதனோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சேன். ஆனா தெய்வம் உங்க வீட்டுக்கு என்ன மகளா நினைச்சிருச்சு. ப்ளீஸ் அழாத கண்ணம்மா. இதை வாங்க, இதை வாங்கிக்க கண்ணம்மா. ஆண்டவா, முதல் புத்தகம், முதல் இரவு, முதல் தம்மு. அந்த மாதிரி இன்னைக்கு என் வசூக்கு நான் எழுத போற முதல் காதல் கடிதம். எப்படி ஆரம்பிக்கலாம்? தேனே வானம், தேன் தகட்டும். நிலவே, நிலவு தேயும். பொண்ணே வேணாம்ப்பா, விலை போயிடும். கண்ணே, மெட்ராஸை வந்துடும். வேற எப்படி ஆரம்பிக்கிறது? அன்பே, என்ன ஒரு அற்புதமான வார்த்தை, அன்பே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமாம் சார். குட் மார்னிங் குழந்தைவேல். ஏய், அங்கே பாரா நம்ம குழந்தைய. என்ன ஒரு சின்சியாரிட்டி. ஆஃபீஸ் வந்த உடனே சீட்டில் உட்காந்து ஆஃபீஸ் லெட்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம அஞ்சுக்கு லெட்டர் எழுதுறானோ? அது யார் நம்ம அஞ்சு? உங்கள் சம்சாரம் தான். ஏய், என் சம்சாரம் நம்ம அஞ்சுவா? நான் கூட்டுறவு சங்கமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்க. சார்,
கூட்டுறவு சங்கம்னா மினிமம் 4 பேர் வரும். ஒன்றும் கவலைப்படாத சார், நான் ஒரு 10 பேரை சேர்த்து விடுறேன். ஏற்கனவே அஞ்சலியை வீட்டுல விட்டுட்டு வயத்துல புளிய கரைச்சிக்கிட்டு ஆபீஸ் வந்துகிட்டு இருக்கேன். ஏண்டா டென்ஷன் ஆக்குறீங்க? போகடா, வேலையை கவனிக்கடா. என்ன சார் நீ லேட்டா வந்துட்டு நம்மள விரட்டுறிய? போடா. மன்மதா, உன்னை நம்பி இந்த லவ் லெட்டரை வசு மேல ஏவ போறேன். அதவ இதயத்தை கிள்ளி ஒரு இன்ப கிளுகிழிப்பை உண்டாக்கி ஒரு நல்ல பதிலை கொடுக்க வைப்பா. வாத்சாயனா சிங்காரம். நோ சார். டேய், வழக்கமா எஸ் சார் இப்ப நோ சாருங்கிற? டெய்லி எஸ் சார்னு சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு சார். ஒரு சேஞ்சுக்கு நோ சார்னே. கொன்னுடுவேன். நீ என்ன பண்ற, இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் பார்க்காத, நேரா நம்ம கானா குயில் வசு கையில கொடுக்குற. யார் கையில கொடுக்குற? கானா குயில் வசு கையில. கானா இல்லடா, கானா குயில் வசு. சரிதான். என்னடா அது கையில இன்னொரு ஃபைல் வச்சிருக்கிற? நம்ம பாம்பே குரல் பார்ட்டி ஐஸ் இல்ல, அதுக்கு எம்டி கொடுக்க சொல்லிக்கிறார் சார். ஐயோ, இந்த சமயம் பார்த்து குழப்பறானே. பார் சிங்காரம், நல்ல ஞாபகம் வச்சுக்க. மஞ்சள் வசு, சேப்பு ஐசு. சொல்லு. இது வசு, இது வயசு. சொதுப்பாங்கடா. இது வசு, இது ஐசு. ஓகே சார், இது ஐஸ், இது வசு. இல்லடா, இது வசு. என்ன சார் என்ன போய் குழப்பறியா? இது யார் சார்? வசுடா. ஓகே சார், தஜரிமாரு சார், இந்த சின்சியர் சிங்காரத்து கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா கச்சிதமா முடிச்சிருவான். ஐஸ் டேபிளுக்கு போறது வசூ டேபிளுக்கு போவாது, வசூ டேபிளுக்கு போறது ஐஸ் டேபிளுக்கு போவாது. அதான் வேணும். இது யார் டேபிளுக்கு? வசூடா. சிங்காரம், பார், என்னோட லைஃப் இந்த ஃபைல்ல தான் இருக்குது. மாத்தி கீத்தி வச்சிடாத. இல்ல, பிரிச்சு படிக்க கூடாது. இப்ப கொடுக்காத, நான் வெளியில போயிடுறேன். அதுக்கப்புறமா கொடு. வர்த்தா? ஓகே சார். என்னடா குழப்பம்? ஓகே சார். ஓகே தானே? ஓகே சார். இது வசு, இது ஐஸ். இல்லையா, பீச்சாங்கல் தானே ஐஸ். இது வசு, இப்போ இது பீச்சாங்கல். இது ஐஸ், இது வசு. வசு, ஐயோயோ ஐஸ் இதான்பா. ஐயோ, இது ஐஸ், வசு வசு வசு. என்ன லவ் லெட்டர் ஐஸ் வச்சுக்க போறாரு? ஆபீஸ் ஃபைல் தானே, மாறினாதான் என்ன. மேடம் இந்தாங்க. மேடம் இதுல ஒன்று தொடுங்க, தொடுங்க. நினைச்சா சின்சியர் சிங்காரத்தை யாரும் ஏமாத்த முடியாதுங்க, கரெக்டா செய்திருவான். அன்பே, இங்கே என் காதலன் குழந்தை. குழந்தை கண்ணாளா, கண்ணாளா, குழந்தை, குழந்தை, குழந்தை ஐசு, குழந்தை, ஹாய். குழந்தை. என்ன ஐஸ், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னது? நீ உன் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைகளை வளர்த்து வச்சுக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டாம அடம் பிடிக்கிறிய. நானா? ஆமா, அன்னைக்கு பார்க்குக்கு வர சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு ஓடிட்ட. ஆனா இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. உன் மனசு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதை வச்சு சொல்ற? நீ எனக்கு ஆசாசியா எழுதினிய உயில் மாதிரி காதல் கடிதம், இத வச்சு. அச்சோ சிங்காரா. நோ சார். என்ன நோ சார்? அறிவு கட்டவனே, எல்லாத்தையும் மாத்துற மாதிரி லவ் லெட்டரையும் மாத்தி வச்சுட்டேடா. இல்லையே, நான் காயா பழமா பார்த்து தானே சார் கூப்பிட்டேன். காய் கிட்ட கொடுத்துருக்கிறடா. அண்ணே, சத்தியமா அந்த லவ் லெட்டர் உங்களுக்கு இல்ல அண்ணே. இல்ல. என்ன கலாட்டாங்க? வசந்தி, உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. முதல் தடவை நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு போன்ல சொன்னப்ப இது கேட்டுட்டு தன்னதான் லவ் பண்ணதா நினைச்சிட்டு இந்த வேதாள விக்ரமாதித்தனை துரத்துற மாதிரி என்ன துரத்தி அடிச்சு. என்ன ரெண்டாம் தடவை உனக்காக அழகா லவ் லெட்டர் எழுதி கொடுத்த அதை இந்த சிங்கார பையன் மாத்தி கொடுத்துட்டா போடுறது. அதை பார்த்துட்டு இது என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுது. போறேன்ன வசந்தி, ஐ லவ் யூன்னு சொல்லிடு, இல்ல எனக்கு பெரிய திண்டாட்டமாயிரும். உனக்கு தெரியாதா? உனக்கும் எனக்கும் காதல்னு ஏற்கனவே வதந்தி பரப்பிட்டேன். நிஜமா வசு? வசந்தி, ஐ லவ் யூ. I love you. ஐ லவ் யூ. I love you.
राजा वरुण ध्रुवं तेजो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्ताङ्ग्रणायात्रया ध्रुवं महागणपतिप्रदोपिताय नमः विघ्नप्रयामि ॐ श्री महागणपतिप्रयोजितं महास्वरूपाय नमः सर्वाभूतोपितं ते कोई पुण्य चिन्ह सुनमा ओम श्री भावदेवतं शुक्लांबरधं विष्णुं चतुर्वर्णं चतुर्भुजं विघ्नदुण्डाय धीमहि सवोपतत्रोजितां सौर्भववेदां कृते वानचित्रोजितां सर्वाकृत्येदां देवं पुत्रायादिष्टं देवं पुत्रदादेवतो प्रियादतो प्रत्यानक्षत्रे यो देववन्तो समाङ्गृहीते रास्तिञ्चनां भव अद्यो देवतप्रतिमहि यद्वञ्च प्रदोवेदाय नमः महापूर्णपद्योदया ओम श्री महाभद्रो गणपति ब्रह्मणे विघ्नं देवाय धीमहि विघ्ने देवे तन्नो नमः ऋतुस्तद्रणो विदुभ्यां नमङ्गृणो विदुभ्यं देवां कटिमेळं 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 மாமா. தம்பி சொல்லணும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல தம்பதி காலில் வந்து கும்பிடுங்க, அப்புறம் உங்கள் தாயார் காலில் வந்து கும்பிடுங்க. ஏன்னா உங்கள் தாயார் விதவை. மன்னிக்கணும். கருவில் என்னை கொடுத்துட்டு எங்கள் அப்பா கண்ணு மூடிட்டாரு. இவங்க விதவையாக இருக்கும்போது தான் என்னை சுமந்தாங்க. இவங்க விதவையாக இருக்கும்போது தான் என்னை பெத்தாங்க, பால் கொடுத்து வளர்த்தாங்க. தாயிர் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை கும்பிடுறது தப்புன்னு உங்க சம்பிரதாயம் சொன்னா அந்த சம்பிரதாயம் எனக்கு வேண்டாம். முதல்ல அம்மா காலில் விட. ஆயிரம் காலம் அமோகமா இருக்கு. நல்லா இருக்கு. பல்ராமா, நீ தாண்டா மனுஷன். பூ அலங்காரம்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. விஷயம் தெரியாதவங்க கன்னி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கன்னி பெண்கள் இதை செய்யறது தான் ரொம்ப நல்லது. ஏத்த இப்போ என்ன செய்ய சொன்னாங்கன்னு வச்சுக்க, உங்க மாமா ஞாபகம் வந்துடும். அப்புறம் அலங்காரம் பாதியிலே நின்று போயிடும். இப்போ கல்யாணம் ஆனவங்களை செய்ய சொன்னா சந்தோஷமா வாழ்றவங்களா இருந்தா ஓரளவு அலங்காரம் நல்லா இருக்கும். சண்டையும் சச்சரவுமா இருந்தா எல்லாம் இந்த அலங்காரம் போதும் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஆனா கன்னி பெண்கள் கனவுகளோடு அலங்காரம் செய்வாங்க. அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து என்ன வேலைத்த? சொம்புல பால் விட்டு வள்ளிக்கையில கொடுத்து அனுப்பணுமா. அது என்ன சம்பிரதாயம்? நாம சாப்பிட்ற பொருள்ல பால்லேருந்து தான் தயிர் பிறக்குது, தயிர்லேருந்து மோர் பிறக்குது, தயிர்லேருந்து வெண்ணெய் பிறக்குது, வெண்ணெயிலேருந்து நெய் பிறக்குது. வாழையடி வாழையா நல்ல சந்ததி பிறக்கணும்னு தான் கணவன் மனைவிக்கு முதலிரவுல முதல்ல சாப்பிட்றது பாலா இருக்கணும்னு கொடுக்குறாங்க. ஆமா, முதலிரவுல ஐயரங்க வீட்டுல மந்திரம் சொல்லுவாங்களாமே, அப்படியா? ஆமா,
ஆனால் ஐயர் மந்திரம் கல்யாணம் வரைக்கும் போதும். முதலிரவில் ஐயரோட மந்திரத்தை விட தலையண மந்திரம் தான் நிற்கும். போங்கத்த, எப்ப பாரு எதையாவது சொல்லிட்டு. கண்ணம்மா, என்னப்பா? வெளியில யாரோ வந்திருக்காங்க, போய் பாருமா. சாந்தி வா. என்ன லட்சுமி, தனக்குன்னு பிறந்த பலராம வேறொரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கிற போது கண்ணம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும். இதுல இந்த வேலையெல்லாம் வேற செஞ்சா அவன் மனசு புண்படாதா? இல்லைன்னு கண்ணம்மா சந்தோஷமா தான் இருக்கு. அவன் நீர் பூத்த நெருப்பு மாதிரி, அது வெளியில தெரியாது, சதா உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு தான் தெரியும். எரியிற நெருப்பு அணைக்க முடியாட்டலும் என்ன வார்க்காம இருக்கலாம் இல்லையா? ஆமாண்ணே. ஐயோ வெக்கத்தை பாரு.